ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக தாள்களையும் மிக முக்கியமான ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டில் 7 மாதம் கம்ப்ளீட் ஆகி 8வது மாதமானது ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸ்டார்ட் ஆன 8வது மாதம் தான் ஆகஸ்ட் மாதம். இந்த மாதத்தில் கிரகநிலைகளுடைய அமைப்பு, கிரக மாற்றங்கள், இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் ஆகஸ்டில் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு ஒரு ஆன்மீக சார்ந்த முக்கியமான நாளானது வருது. அன்னைக்கு என்ன நாள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதம் 4வது மாதமான ஆடியுடைய 18ஆம் நாள் அன்னைக்கு ஆடி 18 வருதுங்க. கரெக்டாக கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆடியுடைய ஸ்பெஷல் ஞாயிறில் ஆடி 18 வந்திருக்கிறது இந்த வருடத்தில் மிகவும் முக்கியம். ஆகஸ்ட் பிறந்து ஃபஸ்ட்டே ஆடி 18 வர்றதுனால இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்க நம்மளுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெற நாம் ஆடிப்பெருக்குக்கு ஒரு ஆன்மீக பரிகாரம் செய்யணும். அந்த ஆன்மீக பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்க, உங்களோட ராசிக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த ஆன்மீக பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. சரி வாங்க, வீட்டிலையே ஆடிப்பெருக்கு பூஜை இந்த நாளில் செய்வது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளில் ஆடி மாதத்தில் நீர்வரத்து அதிகமாகி பெருக்கெடுத்து ஓடும். நதிகளில் நீர் நிரம்பி காணப்படும். பயிர் செழிக்க வளமருளக்கூடிய அன்னை காவிரிக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக ஆடி 18 18ஆம் பெருக்கு விழா நதிக்கரைகள்லையும் ஆற்றங்கரைகள்லையும் கொண்டாடப்படும். தமிழ்நாட்டில் உள்ள காவேரி, பெண்ணை, பெருணை ஆகிய 3 நதிகளில் ஆடி 18 கொண்டாடுவதை மூவாறு 18 என குறிப்பிடப்படுவாங்க. இந்த நாளில் வீட்டிலையே செய்யக்கூடிய ஆடிப்பெருக்கு பூஜையை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆடிப்பெருக்கு பூஜையை நதிக்கரை மட்டும் இல்லாமல் வீட்டிலையும் எளிய முறையில் செய்யலாம். நிறை குடத்திலிருந்து ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்து அதில் அரைத்த மஞ்சளை சிறிதளவு சேர்த்தால் போதும். வழிபாட்டுக்குரிய தீர்த்தம் தயாராகிவிடும். அப்புறம் திலவிளக்கை ஏற்றி அந்த தீர்த்தத்தை விளக்கின் முன் வைக்க வேண்டும். ஒரு அம்மன் படத்துக்கு உதிரி பூக்கள் தூவி 108 போற்றியை சொல்லி வணங்க வேண்டும். அப்புறம் கற்பூர ஆராத்தி செய்து கங்கை, யமுனை, நர்மதை, காவிரி, வைகை, தாமிரபரணி உள்ளிட்ட புண்ணிய நதிகளையும் அகத்தியர் ஆகியோரையும் மனதார நினைத்து வணங்க வேண்டும். கூட நெய்வேத்தியத்துக்கு சக்கரை பொங்கல் படைத்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். அப்புறம் சொம்பில் உள்ள நீரை கால்மீதி படாத இடத்திலோ அல்லது செடி கொடியிலோ ஊற்றிவிட வேண்டும். இந்த பூஜையால் வீட்டில் வளம் பெருகும் என்பது ஐதீகம். இப்பேற்பட்ட இந்த நாளில் தான் காவேரி அன்னைக்கு பெருமாள் தரக்கூடிய சீர்விரிசை நடக்கும். ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பெருமாள் ஆடி 18 அன்று ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் உள்ள படித்துறைக்கு எழுந்தருள்வார். அங்கு அபிஷேக ஆராதனைகள் முடிந்ததும் அன்று மாலை புடவை, திருமாங்கல்யம், வெத்தலைப்பாக்கு, பழங்கள் முதலிய சீர்வரிசைகளை யானையின் மேல் ஏற்றி ஸ்ரீரங்கம் கோயிலிருந்து அம்மா மண்டபம் படித்துறைக்கு கொண்டு வருவாங்க. பெருமாள் முன் அந்த சீர்வரிசைகளை வைத்து ஆராதனைகள் செய்த பின் அவற்றை காவேரிக்கு சமர்ப்பிப்பாங்க. ஸோ காவேரிக்கு பெருமாள் சீர்வழிச்சை அளிக்கக்கூடிய இக்காட்சியை கண்டால் கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதே போல் இன்னொரு புராண கதையும் இந்த நாளுக்கு இருக்குது. அது என்னென்னா, காவேரியில் ராமன் நீரானது. ராமபிரான் அசுரர்களை வதை செய்த பாவம் நீங்க வசிஷ்ட முனிவரிடம் வழி கேட்டார். வசிஷ்டர் 61 கோடி தீர்த்தங்களை தன்னிடம் கொண்ட காவேரிக்கு தட்சிண கங்கை என்று பெயர். அந்த நதியில் நீராடினால் உன் பாவ உணர்வுகள் நீங்கும் என்று கூறினார். அதன்படி ராமச்சந்திரன் காவேரியில் நீராடினால் ஆடிப்பெருக்கு என்று இதுக்கும் ஒரு புராண கதை இருக்கு. அப்புறம் தென்னிந்தியாவில் திருவேணி எனப்படக்கூடிய பவானி கூடுதுறையில் சங்கமேஸ்வரர் கோவிலுடைய நடை ஆடி 18 அன்று அதிகாலையில் திறக்கப்படும். மக்கள் கூடுதுறையில் நீராடிவிட்டு இறைவனை வழிபாடு செய்வாங்க. அம்மனுக்கு தேங்காய், பழம், பூ, காதாள கருகமணி படைத்து ஆராதனை செய்வாங்க. பூஜையில் வைத்த மஞ்சள் சரடின பெண்கள் களத்திலும் ஆண்கள் வலது கை மணிக்கட்டிலும் அணிந்து கொள்வாங்க. இதனால் வீட்டில் மங்கள காரியங்கள் தடையின்றி நடைபெறும் என்பது நம்பிக்கை.
ஆக்சுவலி தாட்சாணிய புண்ணிய காலம் என்று சூரியனுடைய தென் திசை பயணத்தை குறிப்பிடுவது இந்த ஆடி மாதம். இதில் முதல் மாதமாக ஆடியில் விவசாயிகள் உழவு பணிகளை துவங்கணும். ஆடிப்பட்ட தேடி விதை என்று சொல்வதுண்டு. நாடி செழிக்க தேவையான நீரை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நதியை தெய்வமாக்கி போற்றி வழிபாடு செய்கிறாங்க நம்ம முன்னோர்கள். அதற்குரிய வழிபாட்டு நாளாக ஆடி 18ஆம் நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடவும் செய்யப்பட்டது. இந்த விழா இப்போதும் காவேரிக்கரை மாவட்டங்களில் சிறப்பாக நடக்கும். இந்நாளில் தொடங்கக்கூடிய செயல்கள் இனிதே நிறைவேறும். ஆடி 18 காவேரியில் நீராடி காவேரி எண்ணெய் வழிபட்டு மஞ்சள் குங்குமம் மலர் வஸ்திரம் சமர்ப்பிக்கணும். புதுமண தம்பதிகள் புது மஞ்சக்கயிறை மாற்றிக்கொள்ளணும். ஆடி பெருக்கன்று வீட்டில் கொடி வகைகளான அவரை பீர்க்கு புடலை போன்ற பயிர்க்குழி போடுவது நல்லது. நகை பொருட்கள் வாங்கிறதும் நல்லது. ஸோ ஆடி பெருக்கன்னைக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. இவ்வளோ நேரம் ஆடி பெருக்குடைய ஆன்மீக சார்ந்த விஷயத்தை பார்த்துட்டீங்க. இப்போ உங்களோட ராசிக்கு ஆகஸ்டில் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். ஆகஸ்ட் மாத பலன்களை நீங்கள் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகநிலைகளும் கிரக மாற்றங்களும் ஆகஸ்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசிக்காரங்க மூலம் பூரடம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. திகிரிய வீரிய ஸ்தானத்தில் சனி வக்கரத்தோடு ராகுவோடு இருக்கிறாங்க. கலஸ்தரஸ்தானத்தில் புதன் குரு சுக்கிரன் இருக்கிறாங்க. அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், பாக்கியஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய். இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்கு. கிரகநிலைகள் இப்படி அமைகிறது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் கிரக மாற்றங்களும் இருக்குது. ஃபஸ்ட்டு கிரக மாற்றம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்டுடைய 3ஆம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலஸ்தரஸ்தானத்திலிருந்து புதன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து சூரியன் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து புதன் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது. கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதை வைத்து இப்போ ஆகஸ்ட் மாதம் என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடும். பஞ்சமை விரையாதிபதி செவ்வாயின் சஞ்சாரம் சுப பலன்களை தரும். மெயினாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் திருப்தியாக நடக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வாடிக்கையாளர்களை மொத்தமாக இந்த டைம் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டியது இருக்குது. புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். குடும்பத்தில் சகஜ நிலையானது காணப்படும். உறவினர்கள் மூலம் நல்ல தாள்கள் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவேளை மொத்தமாக குறையும். பெண்களுக்கு கூட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி செயல்படக்கூடாது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். மாணவர்களுக்கு கூட மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கல்வியில் அப்போ தான் உங்களுக்கு திருப்தி உண்டாகும். இந்த மாதம் ஆக்சுவலி மிக சிறந்த பலன்களை உழைப்பின் மூலம் அடையலாம். நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் தேவையான உதவிகளை செய்து மனநிறைவு அடைவாங்க. குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மழலை செல்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த மாதம் உங்கள் எதிரிகள் பலம் குறையும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். தர்ம காரியங்களில் ஈடுபடலாம். மன அழுத்தம் மறையும். சிந்தனையில் ஒரு வகை தெளிவு உண்டாகும். அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த மாதம் குருவிற்கு சாமந்தி மலரை சமர்ப்பித்து வியாழக்கிழமையில் வணங்கி வரணும். அதை செய்திங்கன்னா இந்த மாதம் எல்லா நன்மைகளும் உண்டாகும். அப்புறம் இந்த மாதம் சந்திராஷ்டம தினம் ஆகஸ்ட் 21, 22. அப்புறம் அதிர்ஷ்ட தினம் ஆகஸ்ட்டில் 3, 4, 5, 30, 31. ஸோ முழுமையாக கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான தாள்கள் நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.